ஆக்சுவலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸு, அட்டெண்டன்ஸு முன்னாடி வாங்கினேன் இப்போ ஒரு வாட்டி. அது எங்கேயாவது பரன் மேலே இருக்கா? ஏதாவது அட்லீஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரு வேளை கூப்பிட்டாங்க அப்படின்னா, அப்போவாவது இதெல்லாம் காமிச்சிட முடியாதா? ஏதாவது பேசி பார்க்க முடியாதா? நான் அப்லோட் பண்ணல, ஆனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸை இன்க்ளூட் பண்ணுவீங்களான்னு கேட்க முடியாதா? எதையாவது தேடி பார்க்கலாம். எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் தானே. நம்ம கொஞ்சம் அபவ் 50% அபவ் ஆவரேஜ் எழுதியிருக்கோன்னு ப்ரொவிஷனல் ஆன்சர் கீழே வரும்போது எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன ஆசைகள் தானே. சரின்னு சொல்லிட்டு அதை தேட வந்தால் ஆக்சுவலாக எனக்கு கிடைச்சது வந்து என்னோடய மேரேஜ் ஆல்பம். 13 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இந்த ரணகலத்துலேயும் உனக்கு ஒரு கிளுகிளுப்பு தேவைப்படதில்லைங்கிற மாதிரி பழைய மெமரிஸ் பார்த்துட்ருக்கேன். அதுக்குள்ளே எவ்வளோ கனவுகள் இருக்குது எல்லாருக்குமே. சரி, இப்போ வந்து எனக்கு எல்லாமே அத்து போச்சுன்னு வச்சுப்போமே. நிறைய கொடுமைப்படுத்தி, நிறைய வாய் பேசி, எல்லாரும் ஹர்ட் பண்ணி, சரி போங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் அந்த சூழ்நிலையில் எவ்வளோ ஆசை இருந்திருக்கோம்ல. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். டிஆர்பிக்கு நான் வைக்கிற ஹம்பிள் ரெக்வெஸ்ட் இதுதான். நம்ம வேலைங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயமா இருக்கிறதில்ல. அதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் கரெக்டாக வந்து என்ன ப்ராசஸ் என்ன இது கரெக்டாக கொஞ்சம் பார்த்து போட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா திரும்ப வந்து ஒருத்தங்களுக்கு வேலையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தங்க அதை கேஸை போட்டு அது செல்லாது இது செல்லாது அப்படின்னா அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஹேண்டில் பண்ண எல்லாருக்குமே. இருக்கோ இல்லையோ நாங்கள் எழுதினோம்ப்பா, அவங்களுக்கு கிடச்சிருச்சு, உங்களுக்கு கிடைக்கல, ஓகே ஃபைன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு போகிற மனநிலைக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பாஸ் ஆகிட்டு நல்ல மார்க் எடுத்துகிட்டு திரும்ப அது வேண்டான்னு சொல்லி இதெல்லாம் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சரி விடுங்க, நம்ம அதை விடுங்க, நம்ம ஜாலியாக என்னோடய மேரேஜ் ஆல்பத்தை பார்ப்போம். இதுதான் வந்து என்னுடைய மேரேஜ் ஆல்பம். 1/5/2013. ரொம்ப நாள் ஆச்சு நானே பார்த்து. எனக்கு இதில் சில ஃபேவரட் ஃபோட்டோஸ் இருக்குது, நான் அதை காமிக்கிறேன். இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபோட்டோ. ஏன்னா இப்போ எல்லாத்துலேயுமே இதில் வந்து 1 2 3 4 4 பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இதில் நிறைய பேர் படிப்பு முடிச்சிட்டாங்க இந்த குட்டீஸில். இது எனக்கு ரொம்ப ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபோட்டோ. இது இன்னொரு ஃபேவரட் ஃபோட்டோ. எனக்கு இவங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்டோட அக்கா, அவங்க தான் பெண் அழைச்சாங்க. இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபோட்டோ என் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கார்ல. இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபோட்டோ. என் ஹஸ்பண்ட் ஃபோட்டோலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ. ஸ்மார்ட்டாக இருக்கார்ல. அப்புறம் எங்கள் அப்பா, இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபோட்டோ அழகாக சிரிச்சிட்ருக்கார்ல, இந்த ஃபோட்டோவும் பிடிக்கும். என் தம்பி, அண்ட் இது வந்து என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபோட்டோ. நான் வந்து என் மொத்த கல்யாண வீடியோ, கல்யாண ஃபோட்டோஸ்லேயே நான் வெக்கப்பட்ட ஃபோட்டோ வந்து இதுதான். என்ன ஃபோட்டோ அப்படின்னா வந்து ஹைட்டாக, என்னோட கொஞ்சம் ஹைட் அவர், என் ஹஸ்பண்டு. ஸோ எனக்கு வந்து மாலை வந்து எட்டலை. மனசுக்குள்ளேயே நினச்சினா கொஞ்சம் குடிங்களே அப்படின்னு நினச்சினா அவர் வந்து குடிஞ்சாரா தலையை லைட்டாக. அது வந்து எனக்கு கொஞ்சம் வெக்கமாகிடுச்சு. இந்த மனசுக்குள்ளே நினைக்கிறத வந்து டக்குன்னு ஒரு குனிஞ்சிட்டாரே அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த ஃபோட்டோ ரொம்ப ஃபேவரட் ஃபோட்டோ. அது மட்டும் இல்லாமல் நான் அப்போ நினச்சேன் மனசில் இன்னொன்றும், எப்போவுமே வந்து தலைகுனி விடக்கூடாது இந்த மனுஷனை. நம்ம வந்து ஒரு வாட்டி தலை கொஞ்சம் குனிங்களேன்னு சொன்னப்போ குனிஞ்சிட்டாரு, ஒரு ஆணாக இருந்து கூட
அதனால் எப்போவுமே இந்த மனுஷனை தலை குனி விடக்கூடாது லைஃப்பில் அப்படின்னு அப்போ தோணுச்சு. ஸோ இது நான் கொஞ்சம் வெட்கப்பட்ட ஃபோட்டோ. வாழ்க்கையிலே ஒரே ஒரு வாட்டி அதிகமாக வெட்கப்பட்ட ஃபோட்டோ இதுதான் நினைக்கிறேன். ஸோ இது என்னோட ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு ஃபோட்டோ. இது என்னோட மாமியார். இந்த முருகன் தான் சாட்சி. இந்த மேலவாசல் முருகன் கோயில் வச்சு தான் கல்யாணம் முடிஞ்சிச்சு. கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு என்ன போய் பொருட்டு சொன்னாலும் இந்த முருகன் தான் வந்து சொல்லணும். சாட்சி எல்லாத்துக்கும். இது பாருங்க, எனக்கே தெரியாமல் எல்லா ஃபோட்டோலையும் இந்த ஜாதியை வந்து கொண்டுட்டு வந்துடுவாங்க போல இருக்கு. இன்னொரு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான என்னோடய ஃபோட்டோ இது. ஆக்சுவலாக நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல பொருளாதார ரீதியாக முன்னேறும் போது வீடு கட்டினா வந்து இந்த ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணி போடணும் அப்படின்னு நினச்ச ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ கலரில் எல்லாருக்குமே ஒரு கல்யாணம் இதிலலாம் வந்து எவ்வளோ கனவுகள், எவ்வளோ ஆசைகள் எல்லாமே இருக்கும்ல. சொன்னாலும் சொல்லாட்டியும் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி குத்தி கொள்ள தான் செய்கிறீங்க எல்லா உணர்வுகளையும். அல்டிமேட்லி கடைசியில் பணம் சம்பாதித்தல் 2 பேருக்குமே சரி, ஆணுக்கும் பெண்ணுக்குமே வந்து பணம் சம்பாதித்து கொள்ளுதல், அந்த ஒரு விஷயத்துக்கு தான் போகிறீங்களே ஒழிய ஒரு மென்மையாக அப்படியெல்லாம் வந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்வது தான் வாழ்க்கைங்கிற மாதிரியே கொண்டு போயிடுறீங்க கடைசியில் எல்லாரோட மனநிலையும் இல்லை. இது பாருங்க, ஒருவேளை இதெல்லாம் அமையும் போல இருக்குது. ஐ விஷ் ஐ குட் பி யுவர் டியர் ட்ராப்ஸ். என்ன நடக்க போதோ அதெல்லாம் ஃபோட்டோ ஆல்பத்தில் பதிவு பண்ணி வைப்பாங்க போல இருக்குது. உண்மையை மேபி இருக்கலாம்ல. அந்தந்த மைண்ட் செட் ஆஃப் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வேர்டிங்ஸ் கூட அமையுங்கிறது கூட எனக்கு ஒரு நம்பிக்கை தான். I wish I could be your teardrops, for what more could anyone ask for them? To be conceived in your heart, born in your eyes, live in your cheeks and die in your lips. நல்ல வேர்ட்ஸ் இல்லை. டியர் ட்ராப்ஸாக தான் இருக்கார் எப்போ பார்த்தாலும். என்ன செய்ய? இதில் பாதி பேர் இல்லை, பாதி பேருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. குட்டி குட்டியாக நின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பாதி கல்யாணம் ஆகிடுச்சு. இது சாப்பிட்ற ஃபோட்டோ. இங்கே பாருங்கள், ஐ விஷ் ஐ குட் பி யுவர் டியர் ட்ராப்ஸ். இதே வசனம் தான் எல்லா இடத்துலையும் கிடச்சிருக்கா இந்த ஃபோட்டோகிராஃபருக்கு. சொன்ன மாதிரியே டியர் ட்ராப்ஸாக மட்டும்தான் இருக்கார். என்ன செய்யலை அப்படின்னு தோணுது. இது கூட ஒன் ஆஃப் த குட் ஃபோட்டோ, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபோட்டோ. ஓகே, இன்றைக்கி வந்து
ஏதோ ஒரு ரொம்ப அப்செட்டான ஒரு மூட் செட்டில் வந்தேன் நான். என்னோடய சர்டிஃபிகேட்ஸ்க்கு வந்து கிடைக்கல, என்னோடய அட்டெண்டன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கல, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த ஒரு பயங்கரமான ஒரு மூட் செட்டில் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இன்றைக்கி இந்த ஃபோட்டோ ஆல்பம் எதையோ தேடி வந்து ஏதோ கிடைச்ச மாதிரி என்னோடய ஃபோட்டோ ஆல்பம் வந்து கிடச்சிது. பார்த்தது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது உண்மையிலே மைண்ட் செட்டில். இந்த ஃபோட்டோவும் கூட இது என் தம்பி ஃப்ரெண்ட்ஸு. இந்த லாஸ்ட்டில் இருக்கான்ல இவன் வந்து சந்தோஷ். இப்போ இவனும் கூட இல்லை, லாஸ்ட் பக்கத்தில். இப்போ லாஸ்ட்டில் இருக்கிறது என் தம்பி, அது பக்கத்தில் இருக்கிறது ஸ்பெக்ஸ் போட்டுருக்கிறது சந்தோஷ். அவனுக்கும் ஏதோ ஒரு ஃபேமிலி இஷ்யூனால் சூசைட் பண்ணிக்கிட்டான். இப்போ வரைக்கும் வருத்தமாக தான் இருக்குது எங்களுக்கு வந்து. எனக்கும் அவனுக்கும் எப்படின்னா, அம்மம்மா அம்மம்மா அழகு பூஞ்சிலை, அது மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சந்தோஷ் இல்லை. என்ன செய்ய? இது வந்து இன்ஸ்பைரிங் மாமா சுப சீதாராமன் அவர்கள். கழக உடன்பிறப்புகள் நான் சொல்லிகிட்ருக்க ஆட்கள். எல்லாரோட ஆசீர்வாதத்தோடையும் நல்லபடியாக தானே என் கல்யாணம் நடந்திருக்கு. நல்ல பக்திமான்கள், அதுக்கப்புறம் ரொம்ப நல்லவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் கல்யாணம் நடந்திருக்கு. அப்புறம் நான் ஏன் இப்படி இருக்கேன்னு தெரில. பார்ப்போம், விதி வலியது போல். இதுதான் வச்சுட்டு என்னோடய மாமனார் ஹஸ்பண்ட்லாம் சொன்னாங்க, உன்னை வந்து நாங்கள் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ட்ரம் செட்லாம் வச்சு நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் தெரியுமா, நீ இப்போ இப்படி பேசுகிறியே அப்படின்லாம் சொன்னாங்க. கடைசி நம்பிக்கை எங்கள் அப்பா முருகன், மேலவாசல் முருகன் தான். ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம் பாசிட்டிவாக. என்ன கேட்டால் இப்போல்லாம் வந்து கல்யாணத்தை சிம்பிளாக பண்ணுறது பெஸ்ட்டுங்கிறேன். ஒரு ஆல்பத்தில் சாட்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. ஆனால் ஒரே ஒருத்தர் கூட வந்து ஒரு பஞ்சாயத்தில் உட்கார ரெடி கிடையாது. திருநெல்வேலி பஞ்சாயத்தில் உட்கார ஒருத்தர் ரெடி கிடையாது. இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எல்லாம் சாட்சியோடு காமிச்சிட்ருக்கேன். அதனால் எதுக்கு இவ்வளோ பெருசாக கிராண்டாக கல்யாணம் பண்ணிடு அப்படின்னு தான் தோணுது. சிம்பிளாக கல்யாணத்தை முடிச்சுட்டு நிம்மதியாக இருக்கிறது நல்லது. செலவாது மிச்சமாகும்னு தோணுது இப்போலாம். சரி பார்ப்போம். கொரோனா மேரேஜே நல்ல மேரேஜாக இருக்கும் போல்.